இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாட்டை ஆண்ட அரசாங்கங்களிலேயே மடானி அரசாங்கம் சர்வாதிகாரமானது. டத்தோ அம்பிகா ஸ்ரீனிவாசன் சாடுகின்றார். மலேசிய அரசாங்கத்தை இதுநாள் வரையில் ஆட்சி புரிந்தவர்களிலேயே நடப்பிலுள்ள மடானி அரசாங்கம்தான் அதிக சர்வாதிகாரமானது என பெர்சே அமைப்பின் முன்னாள் தலைவரும் வழக்கறிஞருமான டத்தோ அம்பிகா ஸ்ரீனிவாசன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் கழக சீர்திருத்தங்களை வலியுறுத்திய சிவில் சமூகத்திற்கு தலைமையேற்றிருந்த அவர் தற்போது சமூக ஊடக நடத்துனர்கள் கட்டாயம் உரிமத்தை பெற வேண்டும் என அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். 1984 ஆண்டு அச்சு ஊடகம் மற்றும் பதிப்பு சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்களில் சீர்திருத்தம் செய்வதாக பக்கத்தான் ஹரப்பான் இதற்கு முன்பு வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தற்போது ஆட்சியில் உள்ள அக்கூட்டணி வழங்கிய வாக்குறுதிக்கு எதிர்மாறாக நடந்து கொள்ளும் என தாம் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை என அம்பிகா அவரது எக்ஸ் தள பதிவில் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ஜொஹோர் இஸ்கண்டர் புத்ரியில் உள்ள போன் ஒடோரி விழா தலத்தில் இம்மாதம் 20ஆம் தேதி 6 வயது சிறுமி எல்பிட்டினி லியோ ஜி ஹுய் கடத்தப்பட்டதற்கான காரணம் தற்போதைக்கு வெளியிடப்படாது என அம்மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார். காரணத்தை வெளியிட்டால் அது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்தலாம் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட சிறுமியை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறிய குமார், விசாரணை நிறைவு பெற்ற பின்னரே அச்சிறுமி கடத்தப்பட்டதற்கான காரணம் உள்ளிட்ட தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் கூறினார். தேசிய இருதய கழகம் ஐஜேஎனில் இருமல் காரணமாக 2 வாரங்கள் சிகிச்சையை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டார். 99 வயதுடைய மகாதீரின் உடல்நிலை சீரடைந்திருப்பதாகவும் அவர் வீட்டில் ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உதவியாளர் சுஃபி யூசுப் கூறியதாக ப்ளூம்பர்க் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் தனது 99 வயது பிறந்த நாளை கொண்டாடிய மகாதீர் 5 நாட்கள் கழித்து இம்மாதம் 15ஆம் தேதி ஐஜிஎனில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 441.2 கிலோமீட்டரில் இன்று காலையில் நிகழ்ந்த ஒரு வாகனம் 2 ட்ரெய்லர்களை உட்படுத்திய விபத்து காரணமாக சுங்காய் புவாயாவிலிருந்து ரவாங் வரையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட விபத்தினால் 2 வழி சாலைகளும் முடக்கம் கண்ட வேளை வாகனங்கள் நிகழ்விடத்தை கடந்து செல்ல முடியாத சூழல் நிலவியது. காலை மணி 8:15 வரைக்குமான நிலவரத்தின்படி விபத்துக்குள்ளான வாகனத்தையும் ட்ரெய்லர்களையும் அப்புறப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வேளை வாகனமோட்டிகள் மாற்று வழி சாலைகளில் செல்லும்படி பிளாஸ் நிறுவனம் எக்ஸ் தள பதிவின் வழி கேட்டுக்கொண்டது. ஸ்லாங்கூர் பூச்சோங் தமான் புத்ரா இம்பியானா குடியிருப்பு பகுதியில் 12 வயது சிறுவன் தனது 2 தம்பிகளை ஏற்றிக்கொண்டு பொரோடுவா வீவா வாகனத்தை அபாயகரமாக செலுத்திய சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாகியுள்ள காணொளியை தொடர்ந்து போலீஸ் சம்பந்தப்பட்ட பையனின் தந்தையிடம் நேற்று விளக்கத்தை பதிவு செய்துள்ளதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் கமாருல் அஸ்ரான் வான் யூசுப் தெரிவித்தார். விசாரணையில் அப்பையன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 8 அளவில் அந்த வாகனத்தை செலுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. அவரது தந்தை தாமாகவே போலீஸ் நிலையத்திற்கு விளக்கம் அளிக்க வந்திருந்த நிலையில் விசாரணை தொடர்வதாக வான் கமாருல் கூறினார். ஜொஹூர் பாரு புக்கிட் திராமில் உள்ள ஓர் உணவகத்தின் முன்பு கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி 13 வயதுடைய பையனை கடத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவலாகி வரும் செய்தியை போலீஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த தனது மகனை அடையாளம் தெரியாத நபர் வெள்ளை நிற வேனில் கடத்த முயற்சித்ததாக நேற்று முன்தினம் 49 வயதுடைய பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார்.
அது குறித்து விசாரித்ததில் வீட்டிற்கு தாமதமாக வந்தது குறித்து கேள்வி எழுப்பிய தாயிடம் சம்பந்தப்பட்ட பையன் தம்மை கடத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக ஜோடிக்கப்பட்ட கதையை கூறியுள்ளது தெரியவந்திருப்பதாக சரி அலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சொஹைமி இஷாக் தெரிவித்தார். பேரா ஈப்போவில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் 1ஆம் படிவ மாணவரை கடுமையாக தாக்கி உடலில் பல பகுதிகளில் காயங்களை விளைவித்த 16 மற்றும் 17 வயதுடைய 5 ஆண் மாணவர்களை போலீஸ் விசாரணைக்காக கைது செய்துள்ளது. இம்மாதம் 24ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவர் வழங்கிய புகாரின் அடிப்படையில் அந்த 4ஆம் மற்றும் 5ஆம் படிவ மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட மாணவர் தாக்கப்பட்டதற்கான காரணமும் அதில் இதர மாணவர்களும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்பது குறித்தும் குற்றவியல் சட்டம் செஷன்ஸ் 147 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ அசீசி மட் ஆரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.